வெல்கம் டு சோஃபியா கோச்சிங் சென்டர் பிஜிடிஆர்பி கல்வி உளவியலில் லாஸ்ட் கிளாஸில் மரபின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் ஆய்வுகள் பார்த்தோம். இன்றைக்கி கிளாஸில் சூழ்நிலையின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் ஆய்வுகள் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, சூழ்நிலை தான் முக்கியம் அப்படிங்கிறத எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா, வளர்ச்சியில் ஏற்படும் அசாதாரண மாற்றங்கள், அதாவது ஒரு உறை குளிர் பெட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃப்ரீசரில் வச்சுருக்காங்க. இதை மீனோட கருமுட்டையை அதில் வளர்க்கும் போது அதோட நடுப்பாகத்தில் வந்து ஒரே ஒரு கண்ணோடு கூடிய மீனாக அது உருவாகுது. இது மாதிரி ஆர்டிக் துருவ பிரதேசத்தில் வந்து முயல்கள் வந்து என்ன அப்படின்னா இருட்டறையில் வளர்க்கும் போது அதோட வெள்ளை முடிகள் வந்து என்னவா மாறுது அப்படின்னா கருமையாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு உயிரியோட சூழ்நிலை வந்து என்ன அப்படின்னா அதோட வளர்ச்சியை தீர்மானிக்குது அப்படின்னு இந்த 2 ஆய்வுகளும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்னொரு ஆய்வு என்ன அப்படின்னா, மனிதர்களிடையே கூட மரபு கூறுகளால் தீர்மானிக்கப்படும் குணநலன்களான உயரம் சூழ்நிலை தாக்கத்தால் என்ன ஆகுது அப்படின்னா மாறுதல்களுக்கு உள்ளாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. உயரம் அப்படிங்கிறது என்ன, ஒரு மரபு கூறு அது. அதாவது அவங்க மரபு வழியாக ஒருத்தவங்க வந்து உயரமாக இருந்தால் அதுக்கு அடுத்த தலைமுறை அவங்களும் உயரமாக இருப்பாங்க. அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா சூழ்நிலையால் மாற்றப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா, அமெரிக்காவோட கலிஃபோர்னியா கடற்கரையோரத்தில் வந்து பல தலைமுறைகளாக வந்து சீனர்கள் வாழ்கிறாங்க. சீனர்கள் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருப்பாங்க. பட் இதனால என்ன ஆகுது அப்படின்னா, சீனர்கள் வந்து அங்கே அந்த சூழ்நிலையில் வாழும்போது அவங்களோட அடுத்தடுத்த தலைமுறையில் வந்து சராசரி உயரத்தை விட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களோட உயரம்ங்கிறது மரபுக்கூறு தான். ஆனால் இங்கே சூழ்நிலையால் அவங்களோட உயரம் வந்து என்ன இருக்குது அப்படின்னா அதிகரிச்சிருக்கு அப்படின்னு இது ஒரு ஆய்வு நிரூபிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த ஆய்வு என்ன அப்படின்னா, ஓநாய்களால் கடத்தி செல்லப்படும் அமலா கமலா அப்படின்னு 2 குழந்தைகளை வந்து ஓநாய் வந்து கடத்தி சென்றது. அதை வந்து மீட்டு கொண்டு வராங்க, 2 பெண் குழந்தைகள். அது திரும்பி வந்த பின்னுமே அந்த குழந்தைகள் வந்து எப்படி ஓநாய் மாதிரி 4 காலால் தான் நடக்கிறாங்க. ஓகேவா? சூழ்நிலை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அவங்களோட வளர்ச்சியை தீர்மானிச்சிருக்கு அப்படிங்கிற ஆய்வு தான் இது. இதில் அமலா அப்படிங்கிற குழந்தை வந்து 2 வயதுலேயே இறந்து போயிடுது. 9 வயதுடைய கமலா மட்டும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மருத்துவமனையில் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து சில பயிற்சிகள்லாம் கொடுக்கும்போது அவங்க வந்து மனிதர்களைப் போல நடக்கிறது, உணவு உட்கொள்கிறது இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ சமூக கலாச்சார சூழ்நிலை வந்து எவ்வளவு இன்றியமையாதது அப்படிங்கிறது தான் இந்த சோதனை வந்து உறுதி செய்யுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அயோவா பல்கலைக்கழக சோதனை. அயோவா பல்கலைக்கழக சோதனை என்ன அப்படின்னா, இதெல்லாம் கூட கொஷினில் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. அயோவா பல்கலைக்கழக சோதனை என்ன அப்படின்னா, ஒரே மரபை பெற்றுள்ள ஒரு கரு இரட்டையர்கள் ஒருவருக்கு நர்சரி, அதில் ஒரே கரு இரட்டையர்களில் வந்து ஒருத்தங்களுக்கு வந்து நர்சரி ஸ்கூலில் வந்து எஜுகேஷன் கொடுக்குறாங்க. இன்னொரு குழந்தை அந்த ஒரு கரு இரட்டையர்லேயே இன்னொரு குழந்தை இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து எந்த ட்ரைனிங்குமே கொடுக்கல, பயிற்சியுமே கொடுக்காத போது பயிற்சி பெற்ற குழந்தை தான் வந்து என்ன அப்படின்னா கல்வி அடைவில் வந்து தேர்ச்சி பெற்று காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே வந்து என்ன சூழ்நிலை வந்து என்ன அப்படின்னா அவங்களோட எஜுகேஷன் கொடுக்கும்போது அந்த குழந்தை வந்து என்ன இருக்குது நல்லா தேர்ச்சி பெற்று விளங்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதனால இங்கே சூழ்நிலை வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து சிரில் பர்ட் அப்படி அண்ட் சங்கர் அவங்க நடத்திய ஆய்வுகள் என்ன அப்படின்னா, இளங்குற்றவாளிகளை வந்து எடுத்து ஆய்வு செய்யும்போது அவங்க வளர்ந்த சூழ்நிலைகள் பெரும்பாலும் வந்து என்ன அப்படின்னா பெற்றோரை பிரிந்திருக்கும் குழந்தைகள், பெற்றோரை இழந்த குழந்தைகள், அது மாதிரி உள்ளவங்க தான் இது மாதிரி குற்றம் செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆய்வுகளை வந்து சிரில் பர்ட் அண்ட் சங்கர் அவங்க நடத்திய ஆய்வுகள் சொல்லுது. முடிவாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மரபு சூழ்நிலை 2மே தான் வந்து என்ன அப்படின்னா முக்கியம். மனித வளர்ச்சிக்கு வந்து என்ன அப்படின்னா மரபு காரணிகள், சூழ்நிலை கூறுகள் இது 2ம் சேர்ந்தது தான் வந்து என்ன அப்படின்னா மனித வளர்ச்சி அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கல்வியில் இதோட விளைவுகள்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால், மரபின் செல்வாக்கும் பங்கும் குழந்தை பிறந்த உடனேயே முடிந்து விடுகிறது. மரபு அப்படிங்கிறது என்ன, பெற்றோர்கிட்டேருந்து குழந்தைக்கு வந்து கடத்தப்படும். அது வந்து என்ன அப்பயே முடிஞ்சிடும். அந்த குழந்தை வந்து கை இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து மரபு காரணிகள். ஆனால் சூழ்நிலை வந்து என்ன அப்படின்னா பிறந்தது முதல் இறக்கும் வரை அவனிடம் ஏற்பட்ட வளர்ச்சி நடத்தை எல்லாமே வந்து என்ன அதுக்கு காரணம் வந்து சூழ்நிலை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சூழ்நிலை வந்து ஏறக்குறைய 60 ஆண்டுகளுக்கு மேலாக என்ன பண்ணுது ஒருவரோட வளர்ச்சியை வந்து தூண்டும் வகையில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தகுந்த சூழ்நிலை மரபு கூறுகள் என்னவா இருந்தாலும் அதை தூண்டக்கூடிய சூழ்நிலை இருந்தால் தான் வந்து என்ன அப்படின்னா அந்த காரணிகள் வந்து வெளியில் வரும். அதுக்கு வந்து பெற்றோரும் ஆசிரியரும் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பள்ளி ஆசிரியர்களுக்கு வந்து இதில் முக்கிய பங்கு இருக்குது. ஒரு குழந்தை வந்து கிளாஸில் இருக்குது அப்படின்னா அதோட திறமை என்ன அப்படின்னு டீச்சர்ஸ்க்கு தான் தெரியும் இல்லையா. அதை வந்து வெளிக்கொண்டு வருவது யாரோட கடமை அப்படின்னா ஆசிரியரோட
கடமை. அதேபோல சில குழந்தைகள் வந்து படிக்காத குழந்தைகள் இருக்கு அப்படின்னா, அது வந்து அவங்களோட மரபுக்கூறுகள் நேச்சுரலாவே அவங்களுக்கு வந்து என்ன, அந்த இத வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற அந்த இது இருக்காது, மனநிலை இருக்காது. நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, முயற்சி மட்டும் தான் எடுக்க முடியும். அந்த அ பிள்ளைகளுக்கு வந்து சொல்லிக் குடுக்குற அந்த முயற்சி எடுக்க முடியும். அந்த குழந்தை வந்து அத வந்து கிரகிக்கிற அந்த இது இல்ல அப்படின்னா, அது மரபுக்கூறுகள் அதுக்கு காரணமா இருக்கலாம். குறைந்த திறன் தான் பெற்றிருக்கு அந்த குழந்தை அப்படின்னா, அதோட மரபுக்கூறு. அத வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலையும் வந்து ஆசிரியருக்கு இருக்கணும். அதே நேரத்தில அந்த முயற்சியும் நம்ம எடுத்துட்டே தான் இருக்கணும். ஓகேவா? அதுதான் வந்து என்ன சொல்றாங்க, கல்வியில வந்து இதோட விளைவுகள் இதான் சொல்லியிருக்காங்க. உயிரியல் மரபுக்கும், சமூக மரபுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு சொன்னா, உயிரியல் மரபுக்கூறுகள் அப்படிங்கிறது என்ன? பெற்றோர்ட்டேருந்து குழந்தைகளுக்கு ஜீன்கள் வாயிலாக தானாகவே வர்றது தான் வந்து என்ன அப்படின்னா, உயிரியல் மரபு. சமூக மரபு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட சமூக சூழல்ல வளர்ந்து, அதில என்ன கத்துக்கிறாங்களோ, அது வழியா அவங்க பெறுறது தான் வந்து என்ன அப்படின்னா, சமூக மரபு அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் குழந்தைகள வந்து என்ன அப்படின்னா, மொழி, நடை, உடை, பாவனை, உணவு உட்கொள்ளும் முறை இது எல்லாமே வந்து வாழும் முறைகள், நம்பிக்கைகள், மதிப்புகள், பழக்கவழக்கங்கள், சட்டதிட்டங்கள், சடங்குகள் இது எல்லாமே தன்னுடைய முயற்சியால் வந்து குழந்தை கற்றுக்கொள்ளுது. அது வந்து இது சூழ்நிலையை தான் நமக்கு உணர்த்துது. உயிரியல் மரபு அப்படிங்கிறது தானாகவே பிறப்பால் அமைவது. ஆனால் சமூக மரபுங்கிறது என்ன? பிறந்த பின்னால கற்றலால் விளைவது தான் வந்து என்ன அப்படின்னா, சமூக மரபு. ஒரு பள்ளியில உள்ள ஆசிரியர்கள் வந்து என்ன பண்ண முடியாது, உயிரியல் மரப வந்து நம்ம மாற்ற முடியாது. ஆனா, குழந்தையோட சமூக மரப வந்து நம்மளால என்ன பண்ண முடியும், முற்றிலுமா மாற்றத்துக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ, இதுல இன்னும் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, வளர்ச்சி, முன்னேற்றம், முதிர்ச்சி. வளர்ச்சி அப்படின்னாலே என்ன ஒரு உயிரியோட உருப்பெருக்கம். அதாவது ஒரு அளவு அதிகரித்தல்ல தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். மனித வளர்ச்சி அப்படிங்கிறது என்ன? மரபு காரணிகள், சூழ்நிலை கூறுகள் 2ம் சேர்ந்தது தான் வந்து என்ன வளர்ச்சி அப்படின்னு பார்த்துருக்கோம். இங்க வந்து வளர்ச்சிங்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு உயிரியோட உருப்பெருக்கம் அல்லது அளவு அதிகரித்தல். அதுதான் வந்து என்ன அப்படின்னா, வளர்ச்சி அப்படின்னு சொல்றோம். அதே மாரி வளர்ச்சிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு குழந்தையோட வளர்ச்சி வந்து பிற குழந்தைகளின் வளர்ச்சியிலேருந்து வேறுபட்டு இருக்கும். அ வெவ்வேறு பாகங்கள் உடல்ல உள்ள வெவ்வேறு பாகங்களும் வந்து வெவ்வேறு விகிதத்தில் வந்து வளர்ச்சி பெறும். வளர்ச்சி வந்து என்ன தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருப்பதிலே முதிர்ச்சிக்கு பின் நின்றுவிடும். இது வந்து முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து முன்னேற்றம். முன்னேற்றம்னா என்ன அப்படின்னா, அது ஒரு உயிரி வந்து உருவத்திலோ அல்லது அமைப்பிலோ ஏற்படும் மாற்றங்கள், அது இயங்கும் விதத்தில் ஏற்படும் மேம்பாடுகள். இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா குறிப்பது தான் வந்து என்ன அப்படின்னா, முன்னேற்றம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு உயிரியோட செயல்பாட்டு தரத்தை குறிக்கிறது தான் வந்து என்ன அப்படின்னா, முன்னேற்றம். வளர்ச்சி, முதிர்ச்சி, கற்றல் இதோட கூட்டு விளைவு தான் வந்து என்ன அப்படின்னா, முன்னேற்றம். ஓகேவா? முன்னேற்றம் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, தொடர்ச்சியா நிகழ்ந்து கொண்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல வந்து ஸ்டாப் ஆகாது. வளர்ச்சி வந்து கன்டினியூஸா நம்ம எத வேணாலும் கற்றுட்டே இருக்கலாம் இல்லையா? வளர்ச்சி முன்னேற்றம் வந்து தொடர்ச்சியானது. நெக்ஸ்ட் வந்து வளர்ச்சிக்கும், முன்னேற்றத்துக்கும் உள்ள வேறுபாடுகள்லாம் என்னென்ன அப்படின்னு குடுத்துருக்காங்க. வளர்ச்சி வந்து என்ன அப்படின்னா, உருப்பெருக்கத்தால் விளைவதால அத வந்து நம்மளால என்ன பண்ண முடியும்? கால்குலேட் பண்ண முடியும். இவங்களோட வளர்ச்சி வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்மளால வந்து அளக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா முன்னேற்றம் அப்படிங்கும்போது அதோட உயிரியோட அமைப்பிலயும், செயல்பாட்டிலயும் சில மாற்றங்கள் ஏற்படுது. அத வந்து என்ன பண்ணுவோம், அது தரத்தில் முன்னேற்றம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட்டு வளர்ச்சி வந்து என்ன அப்படின்னா, புறவயத்தன்மையோட அத உற்று நோக்கி துல்லியமா நம்மளால என்ன பண்ண முடியும், அளக்க முடியும். துல்லியமா முன்னேற்றத்த வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது, அளக்க முடியாது. வளர்ச்சிய வந்து துல்லியமா அளக்க முடியும். முன்னேற்றத்த வந்து என்ன பண்ண முடியாது, துல்லியமா அளக்க முடியாது. நடத்தைய வச்சு நம்ம உற்று நோக்குறதுனால, அது தரத்தை வந்து என்ன பண்ண முடியும்? கணிக்க தான் முடியுமே ஒழிய, துல்லியமா அத வந்து அளக்க முடியாது. நெக்ஸ்ட்டு, வளர்ச்சி வந்து என்ன அப்டின்னா, வாழ்நாள் முழுவதும் வளர்ச்சி வந்து தொடர்ந்து கொண்டே இருக்காது. ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல வந்து வளர்ச்சி வந்து என்ன ஆயிடும்? ஸ்டாப் ஆயிடும். பட் முன்னேற்றம் அப்டிங்கிறது தொடர்ந்து நிகழக்கூடியது. முன்னேற்றத்தோட ஒரு உட்கூறு தான் வளர்ச்சி. முன்னேற்றம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சிக்கலான செயல்பாடு. முன்னேற்றம் வந்து என்ன அப்படின்னா, பன்முகம் கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. வளர்ச்சி அப்படிங்கும்போது நம்மளோட உடல்ல பல பாகங்கள்ல வந்து வளர்ச்சி வந்து ஏற்படுகிறது. அதே முன்னேற்றம் அப்படிங்கும்போது உயிரியின் இயக்கத்தில் ஏற்படும் ஒட்டுமொத்த மாறுபாடு தான் வந்து என்ன அப்படின்னா, முன்னேற்றம். அதே மாரி வளர்ச்சிக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட திசையெல்லாம் கிடையாது. ஓகேவா? ஆனா முன்னேற்றத்துக்கு வந்து என்ன அப்படின்னா, வரிசை கிரமமானதும், திசையுடைய மாற்றமும் கொண்டது தான் வந்து என்ன அப்படின்னா, முன்னேற்றம். அதேமாரி வளர்ச்சி விகிதம் வந்து வாழ்க்கையில எல்லா பருவங்கள்லயுமே வந்து ஒரே சீராலாம் இருக்காது வளர்ச்சி.
முன்னேற்ற விகிதமும் அதே தான். எல்லா பருவங்களும் ஒரே சீரா 2மே வந்து ஒரே சீராலாம் இருக்காது. வளர்ச்சியில வந்து என்ன ஆகும்னா, தனியால் வேற்றுமைகள் காணப்படும். ஓகேவா? ஒரே ஸ்டேஜ்ல உள்ள குழந்தைகள்ட்டயே ஒருத்தவங்க ஷார்ட்டா இருப்பாங்க, ஒருத்தவங்க ஹைட்டா இருப்பாங்க. அதே மாரி ஃபேட்டா இருப்பாங்க, லீனா இருப்பாங்க. இது மாரி வளர்ச்சியில வந்து தனியால் வேற்றுமைகள் இருக்கும். முன்னேற்றம் அப்படின்னு பார்க்கும்போது, உடல் அறிவு, ஒழுக்கம், சமூக உணர்வு, மன எழுச்சி, குழந்தைகள் ஒருவருக்கொருவர் என்ன பண்றாங்க? மாறுபடுறாங்க. வளர்ச்சிய வந்து எது தீர்மானிக்குது அப்படின்னா, மரபு தான். வளர்ச்சி வந்து மரபினால் தான் பெரும்பாலும் தீர்மானிக்கப்படுகிறது. அதே முன்னேற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா, கற்றலும், அனுபவங்களும் தான் வந்து என்ன அப்படின்னா, முன்னேற்றத்தை வந்து தீர்மானிக்குது. வளர்ச்சியில வந்து என்ன அப்படின்னா, முன்னேற்றத்திற்கு வழிகோலாக அமையலாம், துணை புரியாமலும் போகலாம் வளர்ச்சி. அதே முன்னேற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு குறிப்பிட்ட வகை முன்னேற்றம், பிற வகை முன்னேற்றங்கள் ஏற்பட துணை புரிகின்றது. முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னா, தனியால் வேறுபாடுகள் வந்து இருக்கும். வளர்ச்சி, முன்னேற்றத்தில் 2த்துலயுமே வந்து தனியால் வேறுபாடுகள் இருக்கு. அதே மாரி வளர்ச்சி, முன்னேற்றம் எல்லா நிலைகளையுமே வந்து என்ன சீராக அமைவது கிடையாது. முன்னேற்றம் அப்படிங்கிறது பொதுமை துலங்களில் ஆரம்பித்து, குறிப்பிட்ட சிறப்பு துலங்களில் நிறைவடைகிறது. இதுதான் வந்து என்ன அப்படின்னா, முன்னேற்றத்த விவரிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து வளர்ச்சியும், முன்னேற்றமும் மரபு, சூழ்நிலை இவற்றோட கூட்டு தாக்கம் தான் வந்து என்ன அப்படின்னா, வளர்ச்சியும், முன்னேற்றமும். ஸோ இதெல்லாம் தான் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸு. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, முதிர்ச்சியும், கற்றலும். நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இதில எதுவும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என் வீடியோ பிடிச்சுதுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.